ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலியஸ் சீசரோட ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ரூட்டஸ் பேசுகிறதும் ப்ளஸ் அந்த கண்ட்ரிமேன் பேசுகிறதும் ஸோ அதோட சிம்பிள் ஸ்டோரியும் நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து ரிமைனிங் ஆண்டனி பேசுகிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்து ஜூலியஸ் சீசர் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் வந்து யாரை பேசியிருப்பாங்க அப்படின்னா ப்ரூட்டஸ் பேசியிருப்பாரு, இன்னொன்று மார்க் ஆண்டனி. இந்த கண்ட்ரி சிட்டிசன் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. சரியா, சிட்டிசன் பேசுறது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ப்ரூட்டஸ் பேசுகிறத அந்த ஸ்பீச் நல்லா பார்த்துட்டா போதும், அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டனி பேசுகிறத பார்த்துட்டா போதும். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போகலாம். ஸோ ஆண்டனி பேசுகிறாரு, ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமென், லென் மீ யுவர் இயர்ஸ். அதாவது நண்பர்களே, ரோம் நாட்டு மக்களே, ஸோ உங்களுடைய செவிகளை நான் சொல்கிறது வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ கம் டு பியூரி சீசர் நாட் டு ப்ரைஸ் ஹிம், தென் த எவில் தட் மென் டு லிவ்ஸ் ஆஃப்டர் தெம். அதாவது நான் வந்து சீசரை வந்து சவ அடக்கம் செய்கிறதுக்காக தான் வந்தேன், அவரை பற்றின புகழ் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். த குட் இஸ் ஆஃப்ட் இன்டர்ட் வித் தேர் போன்ஸ். அவங்க செஞ்ச செயல்கள் எல்லாமே அவங்களுடைய உடம்புல கண்டிப்பாக இருக்கும். ஸோ லெட் இட் பி வித் சீசர், த நோபல் ப்ரூட்டஸ் ஹேத் டோல்ட் யூ சீசர் வாஸ் ஆம்பிட்யூஸ். அதாவது நேர்மையான ப்ரூட்டஸ் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சீசர் வந்து ஒரு ஆம்பிட்யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இஃப் இட் ஆர் ஸோ, it was a grievous fault, and grievously hath Caesar answered it. Here, under leave of Brutus and the rest, for Brutus is an honorable man. So, they are all honorable man. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ சீசர் வந்து ஒரு ஆம்பிட்டியூஸ் அப்படின்னும், ப்ரூட்டஸ் வந்து தான் வந்து நேர்மையான ஆள் அப்படின்னும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார் இதில். ஸோ ஓகே, கம் ஐ டு ஸ்பீக் இன் சீசர்ஸ் ஃபியூனிரல், ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இதில் ஹீ எடுத்து வந்து சீசர் குறிக்கும், ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட் ஃபைத்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு மீ. அந்த அவனோட ஃப்ரெண்ட் வந்து என்ன ரொம்ப நம்பினார். பட் ப்ரூட்டஸ் சேஸ் ஹி வாஸ் ஆம்பிட்யூஸ். பட் ப்ரூட்டஸ் சொல்கிறாரு சீசர் வந்து ஆம்பிட்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன், ஹி ஹேத் ப்ராட் மெனி கேப்டிவ்ஸ் டு ஹோம் டு ரோம். அதாவது நிறைய ஜெயில் கைதிகளை வந்து சீசர் வந்து கூப்பிட்டு வந்தார், அவருடைய இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஹூஸ் ரேன்சம் டிட் த ஜெனரல் காஃபஸ் ஃபில், டிட் திஸ் Caesar seem ambitious when that the poor have cried Caesar hath wept. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜெயில் கைதியில் கூப்பிட்டு வந்ததுப்போ அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருந்தாலே சீசரோட பணப்பெட்டி நிறைஞ்சிருக்கும். அதே போல் ஏழைகள் அழும்பொழுது சீசர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஆம்பிஷன் ஷுட் பி மேட் ஆஃப் ஸ்டர்னர் ஸ்டஃப், yet Brutus says he was ambitious and Brutus is an honorable man. You all did he see that என்ன லியூப்பர்கால். ஸோ என்ன சொல்கிறாங்க, லியூப்பர்கால் அப்படின்னா என்னென்னா, அது வந்து கிரீடம், ஒரு திருவிழா மாதிரி. சரி, அந்த திருவிழாவில் வந்து ஆண்டனி வந்து இவர் வந்து 3 முறை கிரீடம் செலுத்தியிருப்பார். பட் அந்த 3 முறையுமே வந்து சீசர் ஏற்றுக்கலை. சரிங்களா? ஸோ தனக்கான கிரீடத்தை ஏற்றுக்கலை. ஸோ அப்போ ஒரு ஆம்பிட்யூஸாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆண்டனி சொல்கிறாரு. எஸ், ப்ரூட்டஸ் சேஸ் ஹி வாஸ் ஆம்பிட்யூஸ் அண்ட் ஷுவர் ஹி இஸ் அன் ஆனரபிள் மேன். I speak not to disapprove what Brutus spoke, but here I am to speak what I do know. You all did love him once, not without cause. What cause withholds you then to mourn for him? So கண்டிப்பாக சீசர் வந்து ஒரு ஆம்பிட்யூஸாக இருந்தார்னா நீங்கள் வந்து அவருக்காக ஃபீல் பண்ண வேணாம். ஓ ஜட்ஜ்மெண்ட், தோ ஆர்ட் ஃப்ளட் ப்ரூட்டிஸ் பீஸ்ட் அண்ட் மென் ஹாவ் லாஸ்ட் தர் ரீசன். ஹி பியர் வித் மீ, மை ஹார்ட் இஸ் இன் த காஃபின் வித் த சீசர் அண்ட் ஐ மஸ்ட் பாஸ் டில் இட் கம் பேக் டு மீ. நான் கண்டிப்பாக இதை வந்து திரும்ப நான் எதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மார்க் ஆண்டனி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டில் இந்த சிட்டிசன்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்கிறாரு, மீ திங்ஸ் தெர் இஸ் அ மச் ரீசன் இன் ஹிஸ் சேயிங்ஸ். அவர் சொல்கிறது ஏதோ நியாயம் இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்கிறாரு. செகண்ட் சிட்டிசன் சொல்கிறாரு, இஃப் தோ கன்சிடர் ரைட்லி ஆஃப் த மேட்டர் சீசர் ஹேஸ் ஹேட் கிரேட் ராங். ஸோ கண்டிப்பாக சீசர் தான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சிட்டிசன் சொல்கிறார். தேர்ட் சிட்டிசன் சொல்கிறாரு, ஹேஸ் இ மாஸ்டர்ஸ். ஸோ அவங்களும் வந்து மிகப்பெரிய ஆட்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபோர்த் சிட்டிசன் சொல்கிறாரு, மார்க்டு எஸ் ஏ ஹிஸ் வேர்ட்ஸ் ஹி வுட் நாட் டேக் த க்ரௌன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் வந்து அவருடைய கிரீடத்தை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? திரும்ப ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு, இஃப் இட் டு பி ஃபவுண்ட் ஸோ சம் வில் டியர் அபைட் இட். ஸோ அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இதோட மரணத்தை ஏதோ நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். செகண்ட் சிட்டிசன் சொல்கிறாரு, புவர் சோல் இஸ் ஐஸ் ஆர் ரெட் அண்ட் ஃபயர் ஆஃப் வீப்பிங். அதாவது ஏழைகள் அழும்போது அவருடைய கண்கள் கண்டிப்பாக கலங்கும், நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி செகண்ட் சிட்டிசன் சொல்கிறாரு. தேர்ட் சிட்டிசன் சொல்கிறாரு, தேர் இஸ் நாட் எ நோபலர் மேன் இன் ரோம் தென் ஆண்டனி. அதாவது ஆண்டனியை விட இந்த ரோம் நகரத்தை உண்மை பேசுகிறவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லி தேர்ட் சிட்டிசன் சொல்கிறாரு. அது ஃபோர்த் சிட்டிசன் சொல்கிறாங்க, நவ் மார்க் ஹிம், ஹி பிகன்ஸ் அகேன்ஸ்ட் டு ஸ்பீக்.
கொஞ்சம் கவனிங்க. அவன் வந்து திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டனி திரும்ப பேசுறான்னு சொல்லிட்டு ஃபோர் சிட்டிசன் சொல்றாரு. ஸோ ஆண்டனி என்ன பேசுறான்னு சொல்லி பார்க்கலாம். பட் yesterday the word of Caesar might have stood against the world. Now lies he there, and none so poor to do him reverence. O masters, if I were disposed of stir your hearts and minds to mutiny and rage. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய ஆத்மாக்கள் எல்லாமே வந்து சீசருடைய உடம்பு கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓ மாஸ்டர்ஸ், இஃப் ஐ வேர் டிஸ்போஸ்ட் டு ஸ்டீர் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் டு மிட்யூன் அண்ட் ராஜ், ஐ ஷுட் டூ ப்ரூட்டஸ் ராங் அண்ட் கேசிஸ் ராங். அதாவது ப்ரூட்டஸ் செஞ்சதும் கேசிஸ் செஞ்சதும் நான் ராங்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். ஹூ யூ ஆல் நோ அண்ட் ஹானரபிள் மேன். நீங்கள் யாரா ரொம்ப ஹானரபிள் மேன் நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஸோ அவங்கள தான் நான் வந்து குற்றவாளின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வில் நாட் டு டூ ராங். ஐ ஏதாவது சூஸ் to wrong that deed. To wrong myself and you, then I will wrong such honorable man. But here's a parchment with the seal of Caesar. I found it in his closet. This his will. ஸோ இதுதான் வந்து அவருடைய வில். அவரோட இந்த பார்ச்மெண்ட் அப்படின்னா அந்த மிருகங்களோட தோலில் வந்து யூஸ் பண்ணுறது. சரி, ஒரு உயில் மாதிரி பத்திரம் மாதிரி இருக்கும் அது. லெட் பட் த காமன்ஸ் ஹியர் திஸ் டெஸ்டமெண்ட் விச் பார்டன் மீ ஐ டு நாட் மீன் டு ரீட் அண்ட் தே வுட் கோ அண்ட் கிஸ் டெட் சீசஸ் பவுன்ஸ். அதாவது சீசருடைய ஒவ்வொரு காயத்துலேயும் நீங்கள் வந்து முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த இருக்கிற கண்ட்ரிமென்ட்லாம் சொல்கிறாரு. அண்ட் டிப் தர் நாப்கின்ஸ் இன் இஸ் சாக்ரெட் பிளட். டிப் தர் நாப்கின்ஸ், இங்கே நாப்கின்ஸ் அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சிப்ஸ்னு அர்த்தம். ஸோ ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்து வந்து இந்த பிளட்டில் வந்து நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏ பெக் எ ஹேர் ஆஃப் ஹிம் ஃபார் மெமரி and dying mention it within their wills, bequeathing it as a rich legacy unto their issue. Okay, Anthony சொல்றாரு, if you have tears, prepare to shed them now. You all do know this mantle. I remember the first time ever Caesar put it on. It was a summer's evening in his tent. அதாவது ஒரு சம்மர் ஈவினிங்கில் இது வந்து சீசர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னோட உயில்கள் எல்லாம் வந்து ரோம் நாட்டு மக்களுக்கான கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தட் டே ஹி ஓவர் கம் த நெர்வி அப்படின்னாக்கா த பேட்டில் ஆஃப் த சாம்ரே 57 பிசின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசி 57 சீசர் வந்து அந்த செஞ்ச அந்த ட்ரைப் ஆஃப் கால், ட்ரைப் ஒரு பழங்குடி மக்களுக்காக செஞ்ச விஷயங்கள். சரியா? லுக், இன் திஸ் பிளேஸ் ரேன் கேசிஸ் டேகர் த்ரோ, see what a rent the envious Casca mad. Through this the well-beloved Brutus stabbed, and his plucked his cursed steel away. Mark how the blood of Caesar followed it as rushing out of doors to be resolved. If Brutus so unkindly knocked or no, but Brutus, as you know, was Caesar's angel. Judge, O you gods, how clearly Caesar loved him. This was the most unkindest cut of all. So சீசர் நம்பின விஷயத்துலேயே அதிகமாக நம்பின ஒரே ஆள் வந்து மார்க்கஸ் ப்ரூட்டஸ் தான். ஸோ மார்க்கஸ் ப்ரூட்டஸே வந்து அந்த ஒரு கொலை பண்ணது, மார்க்கஸ் ப்ரூட்டஸ் குத்தின கத்தி தான் வந்து ரொம்ப ஆழத்துக்கு இறங்கியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட்டு, இருக்கிறது ரொம்ப ஆழமான ஒரு வெட்டுக்காயம் வந்து அதுதான் சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? ஃபார் வென் த நோபல் சீசர் சா ஹிம் ஸ்டாப் இன் கேரிட்யூட் மோர் ஸ்ட்ராங் அண்ட் ட்ரைட்டஸ் ஆம். ஸோ அந்த ஒரு எதிரி போல் அங்கே நடந்துக்கிட்டாங்க. Quite vanquished him, then burst his mighty heart, and in his mantle buffling of his face, even at the base of Pompey's statue, which all the while ran blood, great Caesar fell. Oh, what a fall was there, my countrymen. ஸோ இங்கே எவ்வளோ பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க அம்மா என்னுடைய நாட்டு மக்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம், குட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், லெட் மீ நாட் ஸ்டிர் யூ டேப் டு சச் சடன் ஃப்ளட் ஆஃப் மியூட்டினி. ஸோ நான் வந்து உங்களை வந்து இந்த மக்களை வந்து ஒரு இந்த மைண்ட் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல ஒரு கலவரத்தை உருவாக நினைக்கல. ஸோ எல்லாமே சிறந்த நம்முடைய நண்பர்களாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க் ஆண்டனி சொல்கிறாரு. ஐ எம் நாட் ஒரேட்டர் ஆஸ் ப்ரூட்டஸ் இஸ், பட் ஆஸ் யூ நோ மீ வெல், மீ ஆல் எ பிளைன் பிளண்ட் மேன். நான் வந்து மிகப்பெரிய பேச்சாளன் கிடையாது, நான் வந்து சாதாரண ஒரு ஆள் தான். தட் லவ் மை ஃப்ரெண்ட் அண்ட் தட் தே நோ ஃபுல் வெல் தட் கேவ் மீ பப்ளிக் லீவ் டு ஸ்பீக் ஆஃப் ஹிம். For I have neither wit, not words, nor worth, action, nor utterance, but not the power of speech. என்னோட ஸ்பீச் வந்து ரொம்ப பவராக இருக்கும் சொல்லி நான் ஆசைப்படலை. டு ஸ்டிர் மென்ஸ் பிளட் ஐ ஒன்லி ஸ்பீக் ரைட் ஆன். நான் வந்து அந்த இருக்கிற சரியான விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறேன். ஐ டெல் யூ தட் விச் யூ யுவர் செல்ஃப்ஸ் டூ நோ. ஷோ யூ ஸ்வீட் சீசர்ஸ் பவுன்ஸ் புவர் அண்ட் புவர் டம் மவுட்ஸ். அதாவது சீசரோட ஒவ்வொரு வெட்டுக்காயத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி நான் அந்த ப்ரூட்டஸையும் கேஷியஸையும் கேட்டுக்கிறேன். And bid of them speak for me, but were I Brutus and Brutus Antony, there were an Antony would ruffle up your spirits and put your tongue in every wound of spism that should move the stones of Rome to rise and mutiny. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கணுன்ற என்னுடைய எண்ணம் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் தான் மக்களாக்கி நீங்கள் தான் வந்து நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் போட்டாச்சு. இது செகண்ட் பார்ட் பாருங்கள். ஸோ இந்த செகண்ட் பார்ட் பாருங்கள். ஓகே, ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரையும் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அண்ட் ஜூலியஸ் சீசர். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு 7 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதில் வந்துடும். ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம பார்த்த அந்த ப்ரோஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.